ரஜினிகாந்தோட தர்மன். ஏற்கனவே 2 ஹீரோயின்கள். இப்போ இன்னொருத்தரா? யாருன்னு தெரியுமா? ரஜினிகாந்த வச்சு கமலஹாசன் தயாரிக்கக்கூடிய படத்துக்கு தர்மன் அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. இத அஸ்வத் மாரிமுத்து இயக்குறாரு. சிம்ரன், ராஷி கண்ணா மாதிரியானவங்களும் நடிக்க அனிருத் இசையமைக்கிறாரு. ரொம்ப பெரிய எதிர்பார்ப்ப இந்த படமானது பத்த வச்சிருக்கு. இந்த நிலையில படத்துல கமிட் ஆயிருக்கக்கூடிய நடிகை பத்தின தகவல் ஒண்ணு இப்போ வெளியாயிருக்கு. ரஜினிய வச்சு கமலஹாசன் தயாரிக்கக்கூடிய படத்துக்கு இயக்குனரா இறுதி செய்யறதுக்குள்ள அவங்களுக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. முதல்ல கே.எஸ். ரவிக்குமார ஃபிக்ஸ் பண்ண போடப்பட்ட திட்டம் சரியா வரல. அதுக்கு பின்னாடி சுந்தர் சி உள்ள வந்தாரு. அவரும் கொஞ்ச நாள் கழிச்சு வெளியேறிட்டாரு. அவர தொடர்ந்து சிபி சக்கரவர்த்தி கமிட் ஆனாரு. ஆனா அவரும் அதுல இருந்து சில காரணங்களால எக்ஸிட் ஆயிட்டாரு. இதனால ரஜினியோட ரசிகர்கள் குழம்பி போயிட்டாங்க. வரவங்க எல்லாம் உடனே உடனே வெளிய போனா, யார் தான் இந்த படத்த இயக்குவாங்க? அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. டிராகன் பட சமயத்துல ரஜினி கிட்ட அஸ்வத் மாரிமுத்து சொன்ன லைன் பிடிச்சு போக, அத டெவலப் பண்ண சொல்லியிருக்காங்க. அஸ்வத்தும் 2 ஜாம்பவான்களோட பணியாற்றக்கூடிய வாய்ப்ப விட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சூப்பரா டெவலப் பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன கதை ரஜினி, கமல் இவங்களுக்கு பிடிச்சு போக, அஸ்வத்தையே இயக்குனரா கமிட் பண்ணிட்டாங்க. படத்துக்கு தர்மன் அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. இதுல ரஜினி கூட சிம்ரன், ராஷி கண்ணா மாதிரியானவங்க நடிக்கிறாங்க. ஏற்கனவே ரஜினி கூட பேட்ட படத்துல நடிச்சிருந்தாங்க சிம்ரன். இந்த படத்தல் மூலமா அவர் கூட 2வது தடவையா நடிக்கிறாங்க. இந்த நிலையில இந்த படத்த பத்தின புது தகவல் ஒண்ணு வெளியாயிருக்கு. அதாவது இந்த படத்துல கோட் படத்துல ஹீரோயினா நடிச்ச மீனாட்சி சௌத்ரியையும் நடிக்க கமிட் பண்ணியிருக்காங்களாம் இயக்குனர். ஏற்கனவே சிம்புவ வச்சு அவர் இயக்க இருந்த படத்துல மீனாட்சிய கமிட் பண்ணியிருந்தாரு. இப்ப இதுலயும் கூட்டிட்டு வந்திருக்காராம். படத்துல மொத்தமா 3 ஹீரோயின்கள் அப்படிங்கறதால ரசிகர்கள் கிட்ட மேற்கொண்டு ஆவல் படம் பத்தி எழுந்திருக்கு. இந்த படத்து மேல பெரும்பாலானவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா, இதுக்கு முன்னாடி அஸ்வத் இயக்குன டிராகன், ஓ மை கடவுளே! இந்த 2 படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருந்தது. அதனால அவரு ரஜினிய அவ்ளோ அலட்சியமா கையாண்டிட மாட்டாரு அப்படின்னு நம்பலாம். அது மட்டும் இல்லாம, அவரும் இந்த படம் எந்த படத்தோட காப்பியோ, வெப் சீரிஸோட தாக்கமோ இல்ல. இது படையப்பா, வேட்டையாடு விளையாடு இந்த 2 படங்களோட கலவையா இருக்கும். இது வரலாற்று பூர்வமானது. 2 ஜாம்பவான்களுக்கு சரியா படம் குடுத்துறணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது.